ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ನನ್ನ ಒಡೆಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு முறை உங்களை யாவரையும் சந்திக்கிற அந்த வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒதுக்கி இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಆತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. அதன் காரணம் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறேன். ನಮ್ಮ ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವನು, நம்ம தேவன் மிக நல்லவர். ಆದ ಕಾರಣ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಭಾಗ್ಯ ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾನೆ. அதன் காரணம் மறுபடியும் அவருடைய வார்த்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಆತನ ಪ್ರಕಾಶವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுதும் உங்களை பிரகாசிக்கட்டும். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ, இந்த நாளுக்கான தேவ பேதிக்கு நான் வைத்திருக்கிற பெயர் ಬೆಳಕಿನವರು. வெளிச்சத்திற்குரியவர். ಬೆಳಕಿನವರು ಇದಕ್ಕೆ வெளிச்சத்திற்குரியவர். ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ இதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபேசியருக்கு எழுதின கடிதம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது அதிகாரம் ವಚನ 8ರಿಂದ 14. வசனம் 8 14. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಂದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. நாம் ஜெபம் செய்து தேவ செய்தி கடந்து போவோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. மறுபடியும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನೋಡುವಾಗ எபேசியருக்கு எழுதின கடிதத்தை பார்க்கும்போது ಕ್ರೈಸ್ತರು ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂಬ ವಿಷಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿದೆ. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ಮೊದಲನೆಯ 3 ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ முதலாம் 3 அதிகாரத்தை பார்க்கும்போது ಕ್ರೈಸ್ತರು ಯಾರು ಎಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ. கிறிஸ்தவர்கள் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅಂದರೆ ಕ್ರೈಸ್ತರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ಬರೆಯಲಾಗಿದೆ. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் யாரா இருக்கிறார் என்ற விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. ಇನ್ನು 3 ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ இன்னும் 3 கடிதத்தை பார்க்கும்போது ಕ್ರೈಸ್ತರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳಬೇಕೆಂಬ ವಿಷಯವನ್ನು ಬರೆಯಲಾಗಿದೆ. கிறிஸ்தவர்கள் எந்த விதத்தில் வாழ வேண்டும் என்ற விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ 2 ವಿಷಯಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ನೀಡಲಾಗಿದೆ. இங்கு 2 விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಯೋಗ್ಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು, ஒன்று தகுதியாக நடந்து கொள்வது. ಅದನ್ನು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதை 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ அதே விதத்தில் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ನಾವು ಆತನನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕು ಎಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ. நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅಂದರೆ ನಮ್ಮ ನಡತೆ ಯೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು. அப்படி என்றால் நம்முடைய நடத்தை தகுதியா இருக்க வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಬೇಕು. நம்முடைய நடத்தையில் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ಅಂದರೆ ನಾವು ಜೀವನ ಮಾಡುವ ವಿಧಾನ, அப்படி என்றால் நாம் வாழ்க்கை வாழ்கிற முறை ದೇವರನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕು, தேவனை பின்பற்ற வேண்டும். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8:29 ನೋಡುತ್ತೇವೆ. ரோமருக்கு எழுதின கடிதம் 8:29 பார்க்கிறோம். ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸ್ವರೂಪ್ಯ ಉಳ್ಳವರಾಗುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ಅದನ್ ಕಾರಣ ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತೇವೋ, நம்முடைய நடத்தையில் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோமோ ಆಗ ನಮ್ಮ ನಡತೆ ಆತ್ಮೀಕ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. அப்பொழுது நம்முடைய நடத்தை ஆவிக்குரிய நடத்தையாக இருக்கும். ಅನ್ಯೋನ್ಯತೆಯ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஐக்கியத்தின் நடத்தையா இருக்கும். ಪರಿಶುದ್ಧತೆಯ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. பரிசுத்தமான நடத்தையா இருக்கும். ಪ್ರೀತಿಯ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. அன்பின் நடத்தையா இருக்கும். ರೂಪಾಂತರಗೊಂಡಿರುವ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. மாறுபாடு கொண்ட நடத்தையா இருக்கும். ಜ್ಞಾನದ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஞானத்தின் நடத்தையா இருக்கும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಬೆಳಕಿನ ನಡತೆಯಾಗಿರುತ್ತದೆ. வெளிச்சத்தின் நடத்தையா இருக்கும். ಆದ ಕಾರಣವೇ ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಬೆಳಕಿನವರು. அதன் காரணமே இன்றைக்கான தேவ செய்தி நான் வைத்திருக்கிற பெயர் வெளிச்சத்திற்குரியவர்கள். 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, 8வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ಬೆಳಕಿನವರಂತೆ ವ್ಯಕ್ತಿಗಳ ಹಾಗೆ ನಡೆದಿರಿ. வெளிச்சத்திற்குரியவர்களை போல நடந்து கொள்ளுங்கள். ಬೆಳಕಿನ ಅರ್ಥ ಏನಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ? வெளிச்சம் என்பதற்கான ಅರ್ಥம் என்னவா இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே? ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಆ ಬೆಳಕಿಗೆ ಅರ್ಥ ಎಂದರೆ ಜ್ಞಾನವಾಗಿದೆ. இங்கு எழுதியிருக்கிற அந்த வெளிச்சத்தின் அர்த்தம் என்னவென்றால் ஞானமா இருக்கிறது. ಜ್ಞಾನದ ಬೆಳಕು, ஞானத்தின் வெளிச்சம். ಅಂದರೆ ಸತ್ಯದ ಅರಿವು ಎಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ. அப்படி என்றால் சத்தியத்தின் அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದು, சத்தியத்தை தெரிந்து கொண்டிருப்பது. ಜ್ಞಾನದ ಬೆಳಕು ಅಂದರೆ ஞானத்தின் வெளிச்சம் என்றால் ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದು, சத்தியத்தை தெரிந்து கொண்டிருப்பது. ಆಗ ನಾವು ಬೆಳಕಿನ ನಡತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದೇವೆ. அப்பொழுது நாம் வெளிச்சத்தின் நடத்தையில் நடப்பவராக இருப்போம். ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ಸತ್ಯದ ಜ್ಞಾನವಿರುವಾಗ நம்ம இந்த சத்தியத்தின் ஞானம் இருக்கும்போது ನಮ್ಮ ನಡತೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ, நம்முடைய நடத்தை பரிசுத்தமாக இருக்கும், ಯೋಗ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. தகுதி
உறுதியாக இருக்கும். ಆದರೆ ಬೆಳಕಿನ ವಿರೋಧವಾದ ವಿಷಯವೇನೆಂದರೆ ஆனால் வெளிச்சத்திற்கு விரோதமான விஷயம் என்னவென்றால் ಕತ್ತಲೆಯಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இருளா இருக்கிறது பிரியமான சகோதர ಅಂದರೆ சகோதரிகளே. ಸತ್ಯದ ಅರಿವು ಇಲ್ಲದ ವಿಷಯ, அப்படி என்றால் சத்தியத்தின் அறிவு இல்லாத விஷயம், ಸತ್ಯದ ಜ್ಞಾನ ಇರುವುದಿಲ್ಲ, சத்தியத்தின் ஞானம் இருப்பதில்லை, ಪಾಪದ ಜೀವನ, பாவத்தின் வாழ்க்கை ಕತ್ತಲೆಯ ನಡತೆಯಾಗಿದೆ. இருளான நடத்தையா இருக்கிறது. ಅಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬೆಳಕು ಇರುವುದಿಲ್ಲವೋ அப்படி என்றால் நம்ம எப்பொழுது வெளிச்சம் இருப்பதில்லையோ ನಾವು ಕತ್ತಲೆಗೆ ಒಳಗಾಗಿರುತ್ತೇವೆ. நாம் இருளுக்கு உள்ளாயிருப்போம். ಸತ್ಯದ ಬೆಳಕು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. சத்தியத்தின் வெளிச்சம் நம்மில் இருப்பதில்லை. ಅದ ಕಾರಣ ಸತ್ಯ ಎಂದರೆ ಏನಾಗಿದೆ? அதன் காரணம் சத்தியம் என்றால் என்னவா இருக்கிறது? ಕೀರ್ತನೆ 119 105ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. சங்கீதம் 119 105வது வசனம் பார்க்கிறோம். ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು ನನ್ನ ದಾರಿಗೆ ಬೆಳಕು ಆಗಿದೆ. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಬೆಳಕಾಗಿದೆ. தேவனுடைய வசனமே வெளிச்சமா இருக்கிறது. ಅಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. அப்படி என்றால் தேவனுடைய வசனமே சத்தியமா இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಕ್ಯದ ಸತ್ಯ ಇಲ್ಲದಿದ್ದರೆ நம்மில் வசனத்தின் சத்தியம் இல்லாவிட்டால் ನಮ್ಮಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நம்மில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும். 2ನೇ ಕೊರಿಂಥಿಯ 4:4 ನೋಡುತ್ತೇವೆ. 2வது ಕೊರಿಂಥಿಯ 4:4 பார்க்கிறோம். ಇವರಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರತಿಸ್ವರೂಪವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವ ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಕಾಶವು ಉದಯವಾಗಬಾರದು ಎಂದು ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಂಕು ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தியின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடி இந்த உலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ಬೆಳಕು ಅಂದರೆ ಜ್ಞಾನವಾಗಿದೆ. வெளிச்சம் என்றால் ஞானமா இருக்கிறது. ಆದರೆ ಕತ್ತಲೆ ಇರುವಾಗ ஆனால் இருள் இருக்கும்போது ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯದ ಜ್ಞಾನ ಇರುವುದಿಲ್ಲ. நம்மில் சத்தியத்தின் ஞானம் இருப்பதில்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯ ಜ್ಞಾನವಿರುವಾಗ நம்மில் இருளின் ஞானம் இருக்கும்போது ನಾವು ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಳಗಾಗುತ್ತೇವೆ. நாம் இருளின் காரியங்களுக்கு உள்ளாகுவோம். ಕತ್ತಲೆಯ ಜ್ಞಾನವಿರುವಾಗ இருளின் ஞானம் இருக்கும்போது ನಮಗೆ ದೇವರ ಸತ್ಯದ ಅರಿವು ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. நமக்கு தேவ சத்தியத்தின் அறிவு தெரியாது. ಅದರ ಪರಿಣಾಮವಾಗಿ அதற்கு விளைவாக ನಾವು ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಳಗಾಗುತ್ತೇವೆ. நாம் இருளின் காரியங்களுக்கு உள்ளாகுவோம். ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಸತ್ಯವಿರುವಾಗ, ஆனால் நம்மில் தேவனுடைய சத்தியம் ಆ இருக்கும்போது, ಬೆಳಕು ಇರುವಾಗ, அந்த வெளிச்சம் ಅದರ இருக்கும்போது ಪರಿಣಾಮವಾಗಿ அதனுடைய விளைவாக ನಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ ಬೆಳಕಿನ ಜೀವನವಾಗಿರುತ್ತದೆ. நம்முடைய வாழ்க்கையும் கூட வெளிச்சத்தின் வாழ்க்கையாக இருக்கும். ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. நாம் கிறிஸ்தவரா இருக்கிறோம் பிரியமான சகோதர ಆದ ಕಾರಣ சகோதரிகளே. ನಾವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதன் காரணம் நாம் வெளிச்சத்தில் நடப்பவரா இருக்கிறோம். 1 ಯೋಹಾನ 1:5 ನೋಡುತ್ತೇವೆ. 1 யோவான் 1:5 நாம் பார்க்கிறோம். ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ தேவன் ஒளியா இருக்கிறார் ಮತ್ತು ಆತನಲ್ಲಿ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಕತ್ತಲೆ ಇಲ್ಲ. மற்றும் அவருக்குள் கொஞ்சம் கூட இருள் இல்ல. ದೇವರಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣ தேவனுக்குள் இருள் இல்லாத காரணம் ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய தகப்பனா ಆದ இருக்கிறார். ಕಾರಣ ನಮ್ಮಲ್ಲಿಯೂ ಬೆಳಕಿನ ಕಾರ್ಯಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. அதன் காரணம் நம்மிலும் வெளிச்சத்தின் காரியம் அதிகமா இருக்கும். ಯಾಕೆಂದರೆ ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇರುವಾಗ நாம் தேவனுக்குள் இருக்கும்போது ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. வெளிச்சத்தில் இருப்பவரா இருக்கிறோம். ನಾವು ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದರೆ நாம் உண்மையான கிறிஸ்தவரா இருந்தால் ನಮ್ಮಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நம்முள் இருள் இருப்ப சாத்தியமே இல்ல. 1 ಯೋಹಾನ 1:7 ನೋಡುತ್ತೇವೆ. 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். ಆತನು ಬೆಳಕಾಗಿರುವಂತೆಯೇ ನಾವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆದರೆ ನಾವು ಪರಸ್ಪರ ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. ಆತನ ಮಗನಾದ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோர் ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಾಗ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ಕತ್ತಲೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இருள் நம்மில் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ಕ್ರೈಸ್ತರು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯುವವರು, கிறிஸ்தவர்கள் வெளிச்சத்தில் நடப்பவர்கள், ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು, ஐக்கியத்தில் இருப்பவர்கள், ಸತ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು, சத்தியத்தில் இருப்பவர்கள், ಸತ್ಯದ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿರುವವರು. சத்தியத்தின் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ಕತ್ತಲೆ
ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವ ಜನರು ಹೇಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? இருள வாழ்கிற ஜனங்கள் எப்படி காண்பிப்பார்கள்? ಅನೇಕ ಸಾರಿ ಕತ್ತಲೆಯ ಇರುವ ಜನರನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. அநேக முறை இருள வாழ்கிறதான ஜனங்களை கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். ಆದ ಕಾರಣ ಈ ದಿನ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಜನರು ಹೇಗೆ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. அதன் காரணம் இருள வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು இருள இருக்கிற ஜனங்கள் ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಳಗಾಗಿರುತ್ತಾರೆ. பிசாசின் காரியத்தில் உள்ளாயிருப்பார்கள். ಸುವಾರ್ತೆಯ ಬೆಳಕು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣ, சுவிசேஷத்தின் வெளிச்சம் இல்லாத காரணம், ಸತ್ಯದ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದ ಕಾರಣ, சத்தியத்தின் ஞானம் இல்லாத காரணம், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು இந்த இருள் இருக்கிற ஜனங்கள் ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பிசாசின் காரியங்களை செய்பவராக இருக்கிறார்கள். ಯೋಹಾನ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 44ರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ತಂದೆ, பிசாசானவன் உங்களுடைய தகப்பன், ನೀವು ಆತನಿಂದ ಹುಟ್ಟಿರುವವರಾಗಿರ ಕಾರಣ ನಿಮ್ಮ ತಂದೆಯ ದುರಾಲೋಚನೆಗಳನ್ನು ನೀವು ಅನುಸರಿಸುತ್ತೀರ. நீங்கள் உங்களுடைய தகப்பனாகிய பிசாசானவள் உண்டானவர்கள், உங்களுடைய தகப்பனின் ஆசைகளின்படி செய்ய விருப்பமாக இருக்கிறீர்கள். ಆದ ಕಾರಣ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು அதன் காரணம் இருள் இருக்கிறதான ஜனங்கள் ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. பிசாசின் காரியங்களை செய்வார்கள். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು இருள் இருக்கிறதான ஜனங்கள் ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಸೈತಾನನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய வாழ்க்கையை பிசாசு சூழ்ந்து கொண்டிருப்பான். ಯಾಕೆಂದರೆ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರ ತಂದೆ ಸೈತಾನನಾಗಿರುವ ಕಾರಣ, ஏனென்றால் இருள் இருக்கிற ஜனங்களுடைய தகப்பன் பிசாசா இருக்க காரணம், ಅವರ ಜೀವನವನ್ನು ಅವನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய வாழ்க்கையை அவனே ஆளுகை செய்கிறான். ಅವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವಾಗ இருள வாழ்க்கை வாழும்போது ನಾವು ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நாம் பிசாசின் காரியங்களை செய்வோம். ಯಾಕೆಂದರೆ ಸೈತಾನನೇ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் பிசாசானவனே நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறான். ಕತ್ತಲೆಯ ಲೋಕದ ಅರಸನು ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ. இருளான உலகத்தின் அரசன் பிசாசானவனா ಆದ இருக்கிறான். ಕಾರಣ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರ ಜೀವನವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು ಅವನೇ ಆಗಿದ್ದಾನೆ. அதன் காரணம் இருள வாழ்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்பவனும் அவனா ಈ இருக்கிறான். ರೀತಿಯಾಗಿರುವ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, இப்படியாய் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மூன்றாவது காரியம் என்னவென்றால், ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாவார்கள். ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಅವರು ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. தேவ நியாய தீர்ப்புக்கு அவர் உள்ளாவார்கள். ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ரோமருக்கு எழுதின கடிதம் 1:18 ನೋಡುತ್ತೇವೆ. 1:18 பார்க்கிறோம். ದುಷ್ಟವನನ್ನು ನಡೆಸಿ ಸತ್ಯವನ್ನು ಅನುಸರಿಸುವರಾದ ಮನುಷ್ಯರ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಭಕ್ತಿಹೀನತೆಯ ಮೇಲೆಯೂ ದುಷ್ಟತನದ ಮೇಲೆಯೂ ದೇವರ ಕೋಪವು ಪರಲೋಕದಿಂದ ತೋರಿ ಬರುತ್ತದೆ. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனிதர்களுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் எதிராக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣ ತೀರ್ಪು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியம் இல்லாத காரணம் தீர்ப்பு உண்டாகப்படுகிறது. ಆಗ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವ ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதான நான்காவது காரியம் என்னவென்றால், ಅವರು ನಿರಂತರವಾಗಿ ಕತ್ತಲೆಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவர்கள் நிரந்தரமாக இருளில் தள்ளப்படுவார்கள். ಅಂದರೆ ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. அப்படி என்றால் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ಅಂದರೆ ಆ ರಾಜ್ಯದ ಬಾಧ್ಯಸ್ಥರು, அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் ಕತ್ತಲೆಗೆ ಹಾಕಲ್ಪಡುವವರು, இருள தள்ளப்படுபவர்கள், ಅಲ್ಲಿ ಗೋಳಾಟವು, அங்கு பற்கடிப்பும், ಕಟಕಟನೆ ಹಲ್ಲು ಕಡಿಯುವವು ಇರುವುದನ್ನು ಹೇಳಿದ್ದೇನು. அங்கு அழுகையும் பற்கடிக்கும் இருப்பும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ಇದು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬಾಳುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಸ್ಥಿತಿಯಾಗಿದೆ. இது இருள வாழ்கிற ஜனங்களுடைய நிலைமையா இருக்கிறது. ಅವರ ಅವಸ್ಥೆಯಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. அவர்களுடைய கோலாட்டமா இருக்குது பிரியமான சகோதர ಆದರೆ சகோதரிகளே. ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிற ஜனங்களுடைய ಈ வாழ்க்கையில் ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இந்த விதமான காரியங்கள் நடக்காது. ನಾವು ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, நாம் பிசாசின் காரியங்களை செய்வதில்லை, ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. தேவனுடைய காரியத்தை செய்வோம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸೈತಾನನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, நம்முடைய வாழ்க்கையை பிசாசு ஆளுகை செய்வதில்லை, ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் ஆளுகை செய்பவராக ದೇವರು இருக்கிறார். ನಮ್ಮ ಒಡೆಯನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய கர்த்தராக ದೇವರು இருக்கிறார். ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார்.
இருக்கிறார். ನಾವು ನಿರಂತರವಾದ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವವರಲ್ಲ, நாம் நிரந்தரமான இருள இருப்பவர்கள் அல்ல, ನಿರಂತರವಾಗಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. நிரந்தரமான வெளிச்சத்தில் இருப்பவரா இருக்கிறோம். ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ಆದ ಕಾರಣ ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುವುದಿಲ್ಲ. அதன் காரணம் நம்மில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதில்லை. ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நிரந்தரமாக பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கிற ஜனங்களா இருப்போம். ಕತ್ತಲೆ ಮತ್ತು ಬೆಳಕಿನ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. வெளிச்சம் மற்றும் இருளுடைய இரண்டுக்கான வித்தியாசத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವವರು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ, இருள் இருக்கிறவர்கள் ಅಳಿந்து போவார்கள். ಆದರೆ ಬೆಳಕಿನ ಜನರು ನಾವು ஆனால் வெளிச்சத்திற்குரிய ஜனங்கள் ಹೊಸ நாம் ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದೇವೆ. புதிய பாதை நடப்பவரா இருக்கிறோம். ಅಂದರೆ ದೇವರ ನಿರಂತರವಾದ ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದೇವೆ. அப்படி என்றால் தேவனுடைய நிரந்தரமான வெளிச்சத்தின் பாதையில் நடப்பவரா இருப்போம். ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯುವ ಜನರು ಹೇಗೆ ಇರುತ್ತಾರೆ? ஆக வெளிச்சத்தில் நடக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. வெளிச்சத்தின் பிள்ளைகளா ಆದ இருக்கிறோம். ಕಾರಣ ನಮ್ಮ ವರ್ತನೆ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? அதன் காரணம் நம்முடைய நடத்தை எப்படி இருக்கும்? ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தின் கனிகளை நாம் பார்ப்போம். ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಹೇಳಿಕೊಂಡರೆ நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டால் ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ಕಾಣಬೇಕು. நம்ம வெளிச்சத்தின் கனி காணப்பட ಆದ வேண்டும். ಕಾರಣ ಈ ಫಲ ಏನಾಗಿದೆ ಎಂದರೆ, அதன் காரணம் இந்த கனி என்னவா இருக்கிறது என்றால், ಮೊದಲನೆಯದಾಗಿ முதலாவதாக ಒಳ್ಳೆತನವಾಗಿದೆ. நற்குணமா இருக்கிறது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರೇ ಒಳ್ಳೆಯವನು ಎಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿದೆ. தேவனே நல்லவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಆ ಒಳ್ಳೆತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த நல்ல குணம் நம்மில் உண்டாகும். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா ಆ இருக்கிறோம். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಾಗ அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா ದೇವರ இருக்கும் ಒಳ್ಳೆತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. தேவனுடைய நல்ல குணம் நம்மில் காணப்படும். ಆ ಒಳ್ಳೆತನ ಹೆಚ್ಚಾಗುವಾಗ அந்த நல்ல குணம் அதிகமாகும் போது ನಮ್ಮಲ್ಲಿ ಉಪಕಾರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நம்மில் உபகாரம் உண்டாகும். ಆಗ ನಾವು ಹೇಗೆ ಇರುತ್ತೇವೆಂದರೆ, அப்பொழுது நாம் எப்படி இருப்போம் என்றால், ಪರಸ್ಪರ ಒಬ್ಬರ ಸಂಗಡ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ, ஒருவருக்கொருவர் நாம் சந்தோஷமாக இருப்போம், ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳುತ್ತೇವೆ, நல்ல விதத்தில் வாழுவோம், ನಮ್ಮ ಸಂಬಂಧಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತದೆ. நம்முடைய உறவுகள் நன்றாக இருக்கும். ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲ ಕಾಣಬೇಕು. நம்ம வெளிச்சத்தின் கனி காணப்பட வேண்டும். ನಾವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲ ಇರುವಾಗ நம்ம வெளிச்சத்தின் கனி இருக்கும்போது ನಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆತನ ಇರುತ್ತದೆ. நம்ம நல்ல குணம் இருக்கும். ಪರರಿಗೆ ನಾವು ಉಪಕಾರ ಮಾಡುವ ಜನರಾಗಿರುತ್ತೇವೆ. பிறருக்கு நாம் உபகாரம் செய்கிற ஜனங்களா இருப்போம். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ವರ್ತಿಸುತ್ತೇವೆ. எல்லோரோடும் நல்ல விதத்தில் நாம் பழகுவோம். ದೇವರು ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದರೆ தேவன் நம்முடைய தகப்பனா இருந்தால் ಈ ಬೆಳಕಿನ ಸತ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இந்த வெளிச்சத்தின் சத்தியம் நம்மில் இருக்கும். ಆಗ ನಾವು ಯೋಗ್ಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. அப்பொழுது நாம் தகுதியாக வாழுவோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆತನವನ್ನು ನಾವು ಕಾಣಬಹುದು. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணத்தை நாம் காண ಅದೇ முடியும். ರೀತಿಯಲ್ಲಿ ಎರಡನೆಯದಾಗಿ அதே விதத்தில் இரண்டாவதாக ನಮ್ಮಲ್ಲಿ ನೀತಿವಂತಿಕೆಯ ಫಲ ಕಾಣಬಹುದು. நம்மில் நீதியின் கனி காண முடியும். ಇದು ದೇವರಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧದ ನೀತಿವಂತಿಕೆಯಾಗಿದೆ. இது தேவனுக்குள் இருக்கிற உறவு நீதியா இருக்கிறது. ಅಂದರೆ ನಾವು ದೇವರ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದರೆ, அப்படி என்றால் நாம் தேவ சத்தியத்தில் நடக்கிற ஜனங்களா இருந்தால் ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಸಂಬಂಧ ಇರುತ್ತದೆ. நம்மில் தேவனுடைய உறவு இருக்கும். ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತದೆ. அப்படி என்றால் ஜெபம் இருக்கும். ಸತ್ಯವೇದ ಓದುವಂತಹ ಒಂದು ಅಭ್ಯಾಸವಿರುತ್ತದೆ. சத்திய வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ಸಭೆಗೆ ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. சபைக்கு போவரா இருப்போம். ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಒಳಗಾಗಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஐக்கியத்தில் உள்ளாக இருப்போம். ಇದು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳ ಫಲಗಳಾಗಿದೆ. இது வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய கனியா இருக்கிறது. ಆಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಕಾಣಬಹುದು. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காண முடியும். ದೇವರು ಹೇಳುವ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವ ನೀಡುತ್ತೇವೆ. தேவன் சொல்லுகிற விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ಆದರೆ ಈ ಫಲಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஆனால் இந்த கனி நம்மில் இல்லாவிட்டால் ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಲ್ಲ. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ಫಲಗಳು ಇದೆಯೋ? நம்மில் இந்த கனி இருக்கிறதோ? ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಾಗ தேவ பிள்ளைகளா இருக்கும்போது ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲಗಳನ್ನು ಕಾಣಬೇಕು. நம்மில் வெளிச்சத்தின் கனி காணப்பட வேண்டும். ಆದರೆ ಸೈತಾನನ ಮಕ್ಕಳ ಇರುವವರು, ஆனால் பிசாசின் பிள்ளைகளா இருப்பவர்கள், ಅಂದರೆ ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳ ತಂದೆ ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ. அப்படி என்றால் இருளின் பிள்ளைகளுடைய தகப்பன் பிசாசானவனா ಈ இருக்கிறான். ಬೆಳಕಿನ ವಿಷಯಗಳನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த வெளிச்சத்தின் விஷயங்களை காண சாத்தியமில்லை. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்ப்போம். ಅವರು ಶಾಪಗ್ರಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் சாபத்துக்குரியவரா இருப்பார்கள். ಅವರಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ, அவர்களுக்குள் சமாதானம் இருப்பதில்லை, ನೆಮ್ಮದಿ ಇರುವುದಿಲ್ಲ, நிம்மதி இருக்காது,
ಸಫಲತೆ ಇರುವುದಿಲ್ಲ, ஜெயம் இருக்காது, ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ, சந்தோஷம் இருக்காது, ಯಾವಾಗಲೂ ಗೋಳಾಟ. எப்பொழுதும் அழுகை. ಯಾಕೆಂದರೆ ಬೆಳಕು ಇಲ್ಲ. ஏனென்றால் வெளிச்சம் இல்லை. ಆದರೆ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆனால் நாம் தேவனுக்குள் இருக்கும்போது ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. வெளிச்சத்தின் கனி நம்மில் காணப்படும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಾಗ அதே விதத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣುವ ಇನ್ನೊಂದು ಫಲ ಏನೆಂದರೆ நம்மில் காணப்படுகின்ற இன்னொரு கனி என்னவென்றால் ಸತ್ಯವಾಗಿದೆ. சத்தியமா இருக்கிறது. ಇದರ ಅರ್ಥ இதனுடைய அர்த்தம் ನಾವು ಪ್ರಾಮಾಣಿಕ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುತ್ತದೆ, நாம் நாணயமுள்ள மனுஷனாக இருப்போம், ನಿಷ್ಠೆಯುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತೇವೆ. நேர்மையான மனுஷனாக இருப்போம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನಾವು ಭೇಟಿ ಮಾಡುತ್ತೇವೆ. அநேக ಜನங்களை நாம் சந்திப்போம். ನಮ್ಮ ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நமக்கு முன்பாக நன்றாக பேசுவார்கள், ಆದರೆ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனால் பின்னாடி போய் தவறாக பேசுவார்கள். ಇವರಲ್ಲಿ ಸತ್ಯ ಇಲ್ಲದ ಕಾರಣ இவர்களுக்குள் சத்தியம் இல்லாத காரணம் ಈ ಗುಣಗಳನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. இந்த குணங்களை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள். ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಇರುವುದಿಲ್ಲ, அவர்களுக்குள் நாணயம் இருப்பதில்லை. ಆದರೆ ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ಸತ್ಯ ಇರುತ್ತದೆ, நம்மில் சத்தியம் இருக்கும். ಆದ ಕಾರಣ ನಾವು ಪ್ರಾಮಾಣಿಕೆಯುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುತ್ತೇವೆ. அதன் காரணம் நாம் நாணயமுள்ள மனுஷனாக இருப்போம். ಬೆಳಕಿನ ಫಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ வெளிச்சத்தின் கனி நம்மில் இருக்கும்போது ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರ ಸಂಗಡ ಒಳ್ಳೆತನದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. நாம் மற்றவரோடு கூட நல்ல விதமாக இருப்போம். ದೇವರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿರುತ್ತೇವೆ. தேவ சம்பந்தத்தில் ಅದು உள்ளாயிருப்போம். ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಸತ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. சத்தியம் நம்மில் இருக்கும். ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವನವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்குது பிரியமான ನಾವು சகோதர ಕ್ರೈಸ್ತರು சகோதரிகளே. ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡರೆ நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் ಈ கொண்டால் ಬೆಳಕಿನ ಫಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಬೇಕು. இந்த வெளிச்சத்தின் கனி நம்மில் காணப்பட வேண்டும். ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವವರು வெளிச்சத்தில் இருப்பவர்கள் ಒಳ್ಳೆ ಫಲಗಳನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ, நல்ல கனிகளை கொடுப்பார்கள். ಆದರೆ ಸೈತಾನನಲ್ಲಿರುವವರು, ஆனால் பிசாசுக்குள் இருப்பவர்கள், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವವರು இருளில் இருப்பவர்கள் ಕತ್ತಲೆಯ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இருளுக்குள்ளான கனிகளை கொடுப்பார்கள். ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ, தேவன் பார்க்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಫಲಗಳು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நம்மில் நல்ல கனி இல்லாவிட்டால் ಆ ಮರವನ್ನು ಕಡಿದು அந்த மரத்தை வெட்டி ಬೆಂಕಿಗೆ ಹಾಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಅக்கினிக்கு போடுபவரா ನನ್ನ இருக்கிறார். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. இந்த விதத்தில் நம்மை பரிசோதிக்கலாம். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಫಲ ಇದೆ? நம்மில் எந்த கனி இருக்கிறது? ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲವಿದೆಯೋ நம்ம வெளிச்சத்தின் கனி இருக்கிறதோ ಅಥವಾ ಕತ್ತಲೆಯ ಫಲವಿದೆಯೋ? அல்லது இருளின் கனி இருக்கிறதோ? ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೋ நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோமோ ಅಥವಾ ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೋ? அல்லது பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறோமோ? 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, 10வது வசனத்தில் பார்க்கிறோம், ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು ಎಂಬುದನ್ನು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ನಾವು ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. இன்றைய தினம் நம்மை பரிசோதிக்கிற நாளா இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗುವ ವಿಷಯಗಳು ನನ್ನಲ್ಲಿದೆಯೋ? தேவனுக்கு விருப்பம் தரக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்கிறதோ? ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವ ಮರವಾಗಿದ್ದೇನೋ நல்ல கனிகளை கொடுக்கிற மரமா இருக்கிறேனோ ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಫಲವನ್ನು ಕೊಡುವ ಮರವಾಗಿದ್ದೇನೋ? அல்லது கெட்ட கனியை கொடுக்கிற மரமா இருக்கிறேனோ? ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. இந்த நாளில் நம்மை பரிசோதித்துக் கொள்ளலாம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ಕಾಣಬೇಕು. நம்ம வெளிச்சத்தின் கனி காணப்பட வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ವಿಷಯಗಳು ಕಾಣಬೇಕು. நம்ம வெளிச்சத்தின் விஷயங்கள் காணப்பட ಸತ್ಯ வேண்டும். ವಿಷಯಗಳು ಕಾಣಬೇಕು. சத்திய விஷயங்கள் காணப்பட வேண்டும். ಸತ್ಯ ಪ್ರತಿ ದಿವಸ ಹೆಚ್ಚಾಗಬೇಕು. சத்தியம் அனுதினமும் அதிகமாக வேண்டும். ನಮ್ಮ ಜೀವನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ರೂಪಾಂತರಗೊಂಡಿದ್ದರೆ, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மாறுபாடு கொண்டிருந்தால் ನಾವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯುವವರು, நாம் வெளிச்சத்தில் நடப்பவர்கள், ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವವರು, சத்தியத்தில் நடப்பவர்கள். ಈ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ಇರುತ್ತದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, இந்த வாழ்க்கையில் வெளிச்சத்தின் கனிகள் இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ಪೌಲನು ಈ ವಿಷಯವನ್ನೆಲ್ಲ ಮಾತನಾಡಿ பவுல் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி ನಮಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೂಡ ನೀಡುತ್ತಿದ್ದಾನೆ. நமக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். ಅದನ್ನೇ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதையே 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ಕತ್ತಲೆಗೆ ಸಂಬಂಧವಾದ ಕೃತ್ಯಗಳಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಬರಲಾರದು, ಅವುಗಳಿಗೆ ಪಾಲುಗಾರರಾಗದೆ ಅವುಗಳನ್ನು ಬಯಲಿಗೆ ತಂದು ಖಂಡಿಸಿರಿ. கனி இல்லாத இருளின் செயல்களுக்கு உடன்படாமல் அவைகள் தவறானவைகள் என்று சுட்டி காட்டுங்கள். ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ಇಲ್ಲ. இருளின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்ல. ನಾವು ಅಲ್ಲಿಯೇ ನಿಲ್ಲಿಸಬಾರದು. நாம் அங்கே நிற்க கூடாது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಒಳಗಾಗಿರುವ ಜನರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. இருள்ல உள்ளா இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ಅಂದರೆ அப்படி என்றால் ಬೆಳಕಿನ ಜನರು ಬರುವಾಗ வெளிச்சத்தின் ஜனங்கள் வரும்போது ಕತ್ತಲೆ ದೂರವಾಗುತ್ತದೆ. இருள் நீங்கப்படும். ಇದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ನಾವು ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ, நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವಾಗ இருளுக்குள்ளான ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் போகும்போது ಅವರ
ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳ ಅರಿವು ಅವರಿಗೆ ಬರುತ್ತದೆ. அவர்களுடைய இருளின் காரியங்களின் அறிவு அவர்களுக்குள் வரும். ಅವರು ಮಾಡುವ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳ ಅರಿವು ಅವರಿಗೆ ಬರುತ್ತದೆ. அவர்கள் செய்கிற பாவத்தின் காரியத்தின் அறிவு அவர்களுக்குள் தோன்றும். ಆದ ಕಾರಣ ನಮಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಆಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. அதன் காரணம் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர ದೇವರು சகோதரிகளே. ನಮ್ಮನ್ನು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀಗಿಸಿದ್ದಾನೆ. இருளின் காரியங்களை நீக்கி இருக்கிறார். ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದೆ. வெளிச்சத்தின் கனி நம்மில் இருக்கிறது. ಬೆಳಕಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. வெளிச்சத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ. வெளிச்சத்தின் கனி நம்மை அதிகமாக கொண்டிருக்கிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ನಾವು ಕತ್ತಲೆಯ ಇರುವವರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. நாம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ಇದು ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದೆ. இது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. ನಾವು ಲೋಕದ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. நாம் உலகத்தின் ஜனங்களை அன்பு கூற ಅದು வேண்டும். ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ಅವರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು. வெளிச்சத்தின் பாதையை தெரியப்படுத்த வேண்டும். ಅದ ಕಾರಣ அதன் காரணம் ನಮ್ಮ ಬೆಳಕು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕೆಂದರೆ நம்முடைய வெளிச்சம் எவ்வளவு அதிகமா இருக்க வேண்டும் என்றால் ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ ಅವರ ಪಾಪದ ಅರಿವು ಬರಬೇಕು. இருள் இருக்கிறதான ஜனங்களுக்கு அவருடைய பாவத்தின் அறிவு தோன்ற வேண்டும். ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು இருளான காரியங்களை விட்டு ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರಬೇಕು. வெளிச்சத்தின் பாதைக்கு வர வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬರಬೇಕು. நம்மை பார்த்து வெளிச்சத்தின் பாதைக்கு வர வேண்டும். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ವ್ಯಕ್ತಪಡಿಸುವಾಗ நம்மில் தேவனை வெளிப்படுத்தும் போது ಜನರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ஜனங்கள் நம்மை பார்த்து ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனை பின்பற்றுபவரா இருக்கிறார்கள். ಕತ್ತಲೆಯ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು இருளின் பாதையை விட்டு ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. வெளிச்சத்தின் பாதைக்கு வருபவரா இருப்பார்கள். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ನಾವು ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ நாம் நம்முடைய பிரியமான சகோதர சகோதரிகளே ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ. உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಾ. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா ನೀವು இருக்கிறீர்கள். ಬೆಳಕಿನವರಾಗಿದ್ದೀರಾ. நீங்க வெளிச்சத்துக்குரியவராக இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಮೂಲಕ உங்களுடைய மூலமாக ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು ಬೆಳಕಿಗೆ ಬರಬೇಕು. இருள் இருக்கிறதான ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். ಬೆಳಕಾಗಿರುವಾದ ನಮಗೆ வெளிச்சமா இருக்கிற நமக்கு ಈ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இந்த பொறுப்பு இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಾಗ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது ದೇವರಿಗೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ಬಾಳುತ್ತೇವೆ. நாம் தேவனுக்கு தகுதியாக வாழுவோம். ದೇವರನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತೇವೆ. தேவனை பின்பற்றுவோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿನ ಫಲಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. நம்ம வெளிச்சத்தின் கனிகள் உண்டாகும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ இருள் இருக்கிறதான ஜனங்களுக்கு ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ. வெளிச்சத்தின் பாதையை காண்பிப்போம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನವರಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்தவரா இருக்கிறோம். ಬೆಳಕಿನವರಾಗಿದ್ದೇವೆ. வெளிச்சத்திற்குரியவரா இருக்கிறோம். ಕಾರಣ அதன் காரணம் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸೋಣ. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸೋಣ. நம்முடைய நடத்தையில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸೋಣ. நம்முடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸೋಣ. நம்முடைய ஆலோசனையில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். ಈ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ இந்த காரியங்கள் நம்ம நடக்கும்போது ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இருள் இருக்கிறதான ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், ಇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರು. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ಅವರ சீஷர்கள். ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಹೇರಾಳವಾಗಿದೆ. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏராளமாக இருக்கிறது. ಭಕ್ತಿ ಹೇರಾಳವಾಗಿದೆ. பக்தி ஏராளமாக இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದಗಳು ಇದೆ. ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ಸಮಾಧಾನವಿದೆ. சமாதானம் இருக்கிறது. ಸಂತೋಷವಿದೆ. சந்தோஷம் இருக்கிறது. ನಾನು ಕೂಡ ಬೆಳಕಿನವರಾಗಬೇಕು. நானும் கூட வெளிச்சத்திற்குரியவராக மாற வேண்டும். ನಾನು ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. நானும் கூட கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ. நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். ನಾವೇ ಸುವಾರ್ತೆಯ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದೇವೆ. நாமே சுவிசேஷ பாதையா இருக்கிறோம். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ இருள் இருப்பவர்களுக்கு ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸುವವರು வெளிச்சத்தை காண்பிப்பவர்கள் ನಾನು ಮತ್ತು ನೀವಾಗಿದ್ದೇವೆ. நானும் மற்றும் நீங்களா இருக்கிறீர்கள். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ನಾವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಬದುಕಿ நாம் தகுதியாக வாழ்ந்து ದೇವರನ್ನು ಅನುಸರಿಸಿ தேவனை பின்பற்றி ಕತ್ತಲೆಯ ಲೋಕಕ್ಕೆ இருளான உலகத்திற்கு ಬೆಳಕನ್ನು ನಾವು ತರೋಣ. வெளிச்சத்தை நாம் கொண்டு ಈ வரலாம். ಸಂದೇಶದ ಮೂಲಕ இந்த செய்தியின் மூலமாக ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ ಎಂದು ನಂಬುತ್ತೇನೆ. தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கான் என்று நம்புகிறேன். ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಿಷ್ಠೆಯಿಂದ ನಾವು ಅನುಸರಿಸೋಣ. நம்முடைய பொறுப்பை நேர்மையோடு நாம் பின்பற்றலாம். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟೋಣ. தேவ ராஜ்யத்தை கட்ட ದೇವರ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋಣ. தேவனுடைய மகிமையான காரியங்களை செய்யலாம்.
ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡುವವರೆಗೆ, இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் வரை, ದೇವರು ತನ್ನ ರಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿ தேவன் தன்னுடைய செட்டையின் கீழ் உங்களை மறைத்து ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿ. உங்களை நடத்தட்டும். ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உங்களுடைய வேலை காரியங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರಲಿ. தேவனுடைய கிருபை உங்க மேல் எப்பொழுது இருக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಭೇಟಿ ಮಾಡೋಣ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பிரியமான சகோதர ದೇವರು சகோதரிகளே. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.